அடிக்க தெரியுமா யாரை பார்த்து என்ன கேட்குறான்றியா? ஏன்னா அப்படி திருப்பி மாட்டேங்க, அது இப்படி திருப்பி மாட்டோம். மேலே இருக்கிறது கீழே போகணும். அந்த பக்கம் என்ன வர முடியாதப்பா. மகாராஜா இல்ல சரி மகாராஜா கூப்பிடுறாரா? நான் வர முடியாது. அந்த அடிக்கு அடிக்கும் பண்ற கல்ல கலாட்டாவுக்கு சரி உடம்பு தாங்காது. எங்க கூட்டத்தோட கூட்டம் ஓட்டிக்கிறேன். நீ ஓட்டிக்கிறியா? ஓட்டிக்கிறேன். அப்ப அவரு ஓட்டுறது யாரு? அவரு ஓட்டுறது நீங்க ரெண்டு பேரும் தான் ஓட்டணும். ஐயோ முடிச்சு தரேன். அதை உள்ள விட்டுரு சாமி. அதுங்க இருந்து பாக்க விட்டுருங்க. கேட்கிறேன்
சாமி உள்ள போயிடுச்சு. நீ மேல நம்ம ஆட்டாவோ வசிக்காவோ யாரும் பேரு அடிப்பாரா அடிப்பாரா எங்க அடிப்பாரா அடிக்க மாட்டாரா சரி சரி சாமி மலையா நான் சாமி நான் சாமி சக்தி இங்க ஒரு லப்பர் முகம் வந்தாங்க. எந்த பக்கம் போறான்? அவன் எதுல போனான்னு தெரியலையே. பிளடி பக்கர் ஆம்லெட் தலைங்க. எந்த வழிகளா போனோம்? அவன் எதுல போனான்னு தெரியல சாமி. எதுல போ அவன் எதுல போனா தெரியல. எந்த வழியில போனாலும் தெரியல. தெரியல. எந்த ரோட்ல போனாலும் தெரியல. தெரியல. எந்த காட்டுல போனாலும் தெரியல. தெரியல. எந்த மேட்ல போனாலும் தெரியல. எதுவுமே எனக்கு தெரியல. எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியல. ஆமா. புலியூர்ல பண்டகை தெரியுதா? தெரியல. தெரியுது. ஆமா. அந்த பண்டகையில கூட்டம் புலியூர் பண்டகை தெரியுது. ஆனா சோறு போட்டு எந்த நாய் முடியாது. காலையில் ஆடு அறுத்தாங்க. அதுக்குள்ள புலி வரா புலி வர பாருங்க என்ன அடிச்சாலும் அடி பாட்டா அடிக்காது. ஆமா. ஏண்டா ஏன் அவங்க 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 மணியை நான் வச்சிருக்கிறேங்க. அவன் மனைவி உனக்கு என்ன வேணும்? என்ன ஒரு தங்கச்சி தங்கச்சி வச்சுக்கலாமா? இல்லைங்க வச்சுக்கலாமா? இல்ல வச்சுக்கலாமா? மாசமா இருப்பான் தூக்கி வச்சிருக்காங்க. ஏதோ இடம் உடம் பண்ணிட்டாரு. அது நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. கண்டு கலங்காம ஆமா. அவளை மஞ்சள் பொட்டோட குங்கு மஞ்சளோட பகமா வச்சிருக்காங்க. இப்ப நான் வந்திருக்கிறேன். சரிங்க. என்னை பற்றி உனக்கு தெரியுமா தெரியாது? தெரியுமான்னு கேட்கிறேன். நீ இந்தியா கன்னடமா தெலுங்கா மலையாளமா உருதா சொல்லுங்க. சொல்றேங்க.
மகாராஜா இப்ப தெரிஞ்சு போச்சு சாமி. யாரு நான் யாரு நீ யாரு நீங்க புரிஞ்சு போச்சு. யாரடா நானு சொந்த கஞ்சி சோறுடா துரும கருவாடுடா வாழும் நினைச்சாருடா வாதர் வர செய்த பாருடா சொந்த கஞ்சி சோறுடா செய்த பாருடா இத துருக்கி வாயில வைடா. ஏய் வாங்க என்ன சொன்ன வணக்கம் வாத்தியாரே. ஒரு 6-7 வருஷம் தூக்கி வாயில வைன்னு சொன்னீங்க. வாயில தூக்கி இல்லைங்க. ஏனென்றா பாடல் சொந்த கறி சோறுடா துருமுக்கருவாடா வாழும் ஏன்னா இத சுத்தம் பண்ணாதான் என்ன நல்லா இருக்கும். சரி அவங்க குளம் என்ன குளம்? நல்ல குளமா இல்ல சூத்து கலவை குளமா? சரி உங்க குளம் என்ன குளம்? அவரை கேட்கிறேன். வாங்க தமிழ வாயு மாறட்டும் சண்டல கையை மாறட்டும். ஆமா ஏன்னு கேட்டேன்னா வாயிரப்ப பெல் இருக்குது. அவனுக்கு பெல் திறக்க தெரியாதவன். நம்ம பெற்றவரு எத்தனையோ நாடக கம்பெனி நடிச்சு இருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க நடிக்கும் போது நம்ம எல்லாம் அவங்க தூசிக்கணும் ஆக மாட்டோம். அவங்களுக்கு தெரியுமா? அவர்கள் சொன்னால் தெரியும் சாமி. சொன்னால் தெரியும். ஆமாங்க. காசிவ மகாமுனிவர் காசூரி மகாமுனி காசூரி காசிவ மகாமுனிவர் முனிவருக்கும் அதிதி அம்மையாருக்கும் பலவிதமான அரக்கர்களை பார்த்திருப்பார். பலவிதமான அரக்கரே பார்த்திருப்பார். இரண்யாக்குதன் ராவணன் கும்பகர்ணன் இப்படி பலவிதமான அரக்கர்களை பார்த்திருப்பார். சரி அத்தனை பேர்களும் எதனால தெரியுமா? எதனால? எதற்காக தெரியுமா? எதற்காக? யாருக்காக தெரியுமா? யாருக்காக? எப்படின்னு தெரியும்? ஐயவந்தகன் என்று சொல்லக்கூடிய திருப்பார் கடலிலே பாம்பனை சயனமாக வைத்துக் கொண்டிருக்கானே அந்த பாண்டுரங்கன். பாண்டுரங்கன் அந்தவனால என் குலமெல்லாம் அழிந்து போய்விட்டது. பாவமே. பாண்டுரங்கன் என்ன கீழே ஒரு பாண்டு தலைவரா? அவர் நல்லது செய்யறாரு. நல்லது செய்ய செய்யணுமா? மண்ணும் புகழ் மாயனவன் தசவதற்கு 5 சேனை கூட்டி புன்னகையால் திருபுரத்தை எரித்தாரே. போர் செய்து தாரகனை அழித்தான் வேலன். ஆமா யாரே? போர் செய்து தாரகாசுரனை அழித்தான் வேலன். ஆமா பொன்னகரால் இந்திரனை மகதை விட்டான். ஆமா பொன்னகரை ஆண்டு கொண்டிருக்கலாமே. ஆமா அப்படி என்ற இருமாப்போடு ஆமா அந்த இந்திரன் தோல் தட்டி புஜத்தை தட்டி இருக்கான். ஆமா சரியா? சரி கோவைய கிரிங்களே ரோட்டவரை படைத்தான் பிரம்மன். உண்மை. இந்த பூலகத்திலே அரக்கர் குலம் நிலைத்திருக்க வேண்டும் என்று நிலைக்க வேண்டும் என்று அரக்கரை படைத்தான் பிரம்மன். அந்நியரால் குலமணிய விருதுமாச்சி ஆனந்தத்தான் எத்தனை பேரும் என் குலம் அழிந்து போக வேண்டும் என்று உண்மை ஆனந்தத்தோடு சந்தோஷமா இருக்கிறார்கள். சரியா? ஆமா இன்னவரை வந்து திருவன் என்று சொல்லி தந்தன் மாடுபுரி தன்னை விட்டு மகிழ்ச்சியுடன் வெளிவிட்டேனே. புன்னகை செய்து திருமுகத்தை எரித்து விட்டான் ஈசன். போர் செய்து தாராசுரனை அழித்து விட்டான் முருகன். பொன்னகரை ஆளுகிறோம் என்று இருமாப்போடு உண்மை நிற்கிறோம். யாரு? அந்த இந்திரன்.
என் சொல்லத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஆமா ஆசையோடு இருக்கிறார்கள். உண்மை. அப்படிப்பட்ட நயவஞ்சகர்களால் என்ன செய்தா தெரியுமா? என்ன செய்தா? இந்த அரக்கர் குலமெல்லாம் ஆமா பயந்து பயந்து நடுநடுங்கி வெடுவெடுத்து ஆமா மேலுலோகம் சரியா? சரி. அதலம் விதலம் சுதலம் ஆமா தராதலம் இப்படி சொல்லக்கூடிய சரி பாதாள லோகத்தில் சென்று மறைந்து விட்டார். ஆமா எங்கே? பாதாள லோகம். பாதாள லோகத்திலே தாயாதிகள் அத்தனை பேர்கள் மறைந்தார்கள். ஒவ்வொரு பலசாலியெல்லாம் வெளிவிட்டு வந்தால் சரி அந்த மாயனும் திருமணத்தை இருக்கானே முக்கண்ணன் அந்த முக்கண்ணன் ஆமா அனைவரையும் படைக்கின்றானே பெருமான் அவனும் ஆமா அது மட்டுமில்ல மூன்று உலகத்துக்கு நான் தான் சொந்தக்காரன் என்று வீடியோ மீட்டிக் கொண்டு உலகம் சுத்துகிறானே நாரதன். உண்மை இவர்களால என் குலமெல்லாம் அழிந்து திரேதாயுகம் ஆமா திரேதாயுகம் சரி துவாபரயுகம் சரி இந்த துவாபரயுகத்திலே எனக்கு என்னவோ தெரியல சரி தோல் துடிக்கிறது ஆமா உச்சம் துடிக்கிறது ஆமா ரத்தம் கொதிக்கிறது வள்ளி நரநரவென்று கடிக்கிறேன் ஆமா தூக்கம் சரியா வரல ஏக்கத்தோடு இருக்கிறேன் என்ன நடக்கும் யார் எனக்கு சண்டைக்கு வருவார்கள் ஆமா அப்படி என்று எதிர்பார்த்து கொண்டு உண்மை வருவார்களா? சாமி என்னவோ நீ இருக்கிற ஆகினிக்கு நீ இருக்கிற ஆண்மைக்கு யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்களே. மந்திரி அடிச்சு தட்டக்கூடாது. மெதுவா பேசி வாப்பா நான் சொல்றத கேளுப்பா அப்படி சாராய்க்கு பண்ணணும். ஒரிஜினல் பாப்பா பண்ண அடிச்சு என்ன ஆகுது? மெதுவா பேசினா அத்தனை பேர் தூங்கிடும். ஓ உண்மை ஓடி போயிடும். ஆமா சரிங்க நம்மளே விசுவாசிகள் தானே என்னமா பேரு என்னமா பேரு எப்படி என்றால் சரி ராவணாதி குலத்தை ராவணன் கும்பகர்ணன் அதிகாயன் இந்திரஜித்து இப்படி சொல்லக்கூடிய சரி பலவிதமான அரக்கர்களை சொல்லுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தார்கள். ஆமா அந்த நயவஞ்சகர்கள் நாராயணன் ராம அவதாரம் உண்மை சரியா? போயும் போமா ஒரு பெண்ணை ஆமா தொட கிடையாது சரி கொண்டு வந்து இந்த பெண்ணாகப்பட்டவள் அழகா இருக்கிறாளே ஆமா அப்படி என்று அசோக வனத்திலே சரி சரியா வனச்சோலையிலே பூங்கா வனத்திலே ஒரு பூமரத்தடியிலே அழகாக அமரச் செய்தாரே. அப்படிப்பட்ட ஆமா ஒரு பெண்ணுக்காக ஆசைப்பட்டு என் குலத்தையே அழித்து விட்டான் அந்த வஞ்சகரா. உண்மை சரியா? ஆமா அந்த சீதை எப்படி இருந்தாங்க தெரியுமா? அழகா இருந்தாங்க பாரு. இப்படியே தான் பாவம் கஷ்டப்பட்டுக்கணும். இப்படி நான் மாயாபுரி பட்டணத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு வீண சத்தம் இருக்கிறது. உண்மை அது எங்க இருந்து வருது? எப்படி வருது? போய் பார்த்துட்டோம். அந்த மாயாபுரி
எங்க வந்திருக்கிறோம்? மாயாபுரி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல மாயாபுரி பட்டணத்துக்கு அதிபதி ஆணைக்கூடிய சரி ஒரு ஆள் இருக்கா. யார் என்றால் திருத்தந்தை. ரொம்ப பலப்படுத்தணும் இருந்தாலும் தேவந்தனை இந்திராணி நம்மளை வீட்டை விட்டு போயிட்டு சொன்னாங்கல்ல. அதுக்கு பதிலுக்கு பதில் இப்போது மாயாபுரி வந்திருக்கிறோம். சரிங்க ஐயா வணக்கம். நீ யாரு? திருவாரூர சந்தான நாயக மகாமுனி சாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஒரு விண்ணப்பம்? நம்ம நாட்டுக்கு முடி வந்துருக்கு சாமி. நம்ம நாட்டிலே என் பெயரை கேட்டா சரி செத்த பணம் துள்ளி ஆடும். அப்படிங்களா? பட்ட மரம் படர்ந்து வளரும். வளர்ந்த மரம் பட்டு போகும். நீர்மலிந்தோ வற்றி போகும். சரி பால் வளர்ந்து பாலாறு ஓடும். அப்படிப்பட்ட குலமனாயனுடைய குலம். ஓ அந்த பாலாறு ஓடனாலும் உன்னை கண்ணுல பார்த்த பாலாறு ஒடிந்து போய் சாமி என்ன மேல முகத்திலே பார்க்காத. என்ன பார்க்கறது பூச்சி நல்லா உன்னுடைய தோசை கால தலையில முடிமலைக்கணும். ஆமா இருக்கா முடியும் முன்னா மயிரும் எதுக்கு மயிர் தேர்வு வைக்கிறாச்சு. சாமி நான்கு மகாமுனி வந்திருக்க சாமி. அவனாலத்தான் நம்ம குலமே அழிஞ்சிருக்கு. நம்ம குலமே அழிஞ்சிருக்கு. நம்ம குலத்தை கெடுக்க வந்த கோடாரிக்காம் உண்மை. பல்ல குத்துறதுக்கு சிறு துரும்பு தேவை. அந்த சிறு துரும்பால பல்ல குத்தணும்னு வச்சுக்கோ, பல்லு ஓட்ட பல்லா. ஆனா அந்த துரும்பால பல்லுக்கு ஆபத்து. சரியா? எதற்கு ஆபத்து? பல்லுக்கு ஆபத்து. இந்த பகைவனை உரைவாடி கெடுக்க வேண்டும். இவன் என்ன செய்யலாம் தெரியுமா? அத்தனை பேர்களையும் உறவாடி கெடுத்துக்கிறான். இப்ப இவனை உறவாடி கெடுத்தான். நாரத முனிவர் வந்திருக்கிறாங்க. நாம பல்லே என்று சொல்லி வர சொன்னார் என்று சாமி சொன்ன உடனே ஐயோ நாரத முனி வந்துட்டாரே, உடம்பு வலிக்குதோ கால் வலிக்குதோ, பசுவோட வந்தாரோ யாகத்தோட வந்தாரோ பலேண்டு வர சொல்றாங்க. ஓ அப்படியா? ஆமா. நாரத முனிவர் வந்திருக்காரு. ஆமா ஷேர் பண்ணலாம். ஆமா சாம்பார் இல்லைங்களா? ஆசனத்தை போடடா. ரைட் பக்கத்துல வாங்க. டேய் இவ்வளவு ஐட்ட போட்டா உட்காருடா. கரையோட கரையா அந்த ஆசனம் போடா. சரி இதுல உட்காந்து சும்மா உட்கார போறேன். டேய் என்ன போர் போறியா? சேர் போறனா போர் போ. சாமி சேர் இல்ல கடியா சாமி, இதுதான் சேர். ஓடி உட்காரு. ரைட் உட்காரு. மகாமுனிவரே இந்த மாயாபுரி பட்டணம் ஒரு மனிதன் ஏதோ சூட்டு மார்க்கத்தோட வந்திருக்கான். இதுதான் உதாரணம். நீ போட்ட சார் என்ன மாதிரி சாமி சேர் போட்டது கொஞ்சம் தெரியல சாமி. சாமி அதுல எப்படியோ விளக்கெண்ண படுந்துச்சு. அந்த விளக்கெண்ண வெளிக்கொண்டு மழுக்கு. ஆமா ஆமா. ஓ இதை தவறி போகும். ஆமா வலிக்க போச்சு. அமருங்கள். முனிநாதா எங்கள்
வாழக்கூடிய நாடும் மாயாபுரி வட்டம், பாதாள உலகம். இந்த பாதாள உலகத்திலே ஆமா எதுவுமே கிடையாது. ஆகையினால என் மனதை மலராக்கி, என் மடியை தாம்பூலமாக்கி, என் கண்ணீரை காணல் நீராக்கி, என் பாதத்தை கழுவி, என் பட்டு முந்தியை சரியா, இது மான் தோல், இந்த மான் தோலை பட்டு முந்தியாக்கி பாதத்தை பணிந்திருக்கிறேன். எனக்கு ஒரு வேண்டிய வரத்தை நீ தர வேண்டும். என்ன வார்த்தை? எனக்கு நான் என்ன வேண்டும் அதன்படி ஒரு வரத்தை தர வேண்டும். உனக்கு நான் வரம் தருவதா? ஆமா. நாராயணா, எனக்கு வரம் கொடுப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் போய் உனக்கு வரம் கொடுப்பதா? வரம் கொடுப்பது ஒரு ஆளு, படிப்பது ஒரு ஆளு, படி அளப்பது ஒரு ஆளு. என்ன கேட்டு வரம் கேட்டா நான் எந்த வரத்தை கொடுப்பது? அந்த தேவர்களுக்கெல்லாம் நீ பெரிய நாரகன். ஆமா, சரியா? எனக்கு அழகா ஒரு வரம் உனக்கு தர முடியாதா? முடியாது. முடியாதுங்க ஐயா. இப்படி இடத்தை வேணும்னா சொல்றோம். ஆமா, சரியா? எந்த இடத்துல வரம் வாங்கணும் என்ன செய்யணும் அந்த இடத்தை மட்டும் சொல்றோம். வரம் கொடுக்கக்கூடிய வரம் கொடுப்பது தகுதியும் கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம சக்தி கிடையாது. அப்படியா? ஆமா. நீ வரத்தை கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க முடியாது. தேவாதி தேவர்களை எல்லாம் புகழ்ந்து பேசுகிறான். ஆமா. எனக்கு இந்த பூலகத்துல யாருமே எனக்கு எதிரி இருக்கக்கூடாது. ஆமா. அத்தனை பேரை நான் கொல்ல வேண்டும். அப்படி ஒரு வரத்தை தர முடியுமா? முடியாதா? முடியாதுங்க ஐயா. முடியாது. தோசைக்கல்ல வணக்கங்க. இப்படி இவன் வரம் கொடுக்கலன்னா ஆமா ஒரு நேரத்துல நல்ல விளையில வச்சுக்கோ. ஆமா, அதை நம்ம என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி உழவெடுத்து தகுந்த மாட்டு சாணத்தை கொட்டி நல்லா போட்டா பயிர் பிடிக்கும். உழவு எவ்வளவு எடுக்கிறோம்? ஆமா, பயிர் அந்த அளவுக்கு வெளியே உழவு குறைவா இருந்தா பயிர் குறைவாகும், விளைச்சல் குறைவாகும். அது சரியா தப்புன்னு கேட்டோம் சாமி. நிலத்துல விளையணும் என்ன செய்யணும்? நல்ல வளவு ஓட்டணும். வளவு ஓட்டணும். எதுவும் போடணும். போட்டா நல்ல பயிர் பிடிக்கும். ஒரு மூட்டை இருந்தா 5 மூட்டை விளையும். 5 மூட்டை விளையும். 5 மூட்டை விளையும், 10 மூட்டை விளையும். நல்ல உழவு எடுக்கணும். அதுக்கு தகுந்த தீவனம் போட்டா நல்ல விளையும். எனக்கு வரத்தை தர முடியுமா? முடியாது. முடியாதா? முடியாதுங்க ஐயா. நான் வட்டி பண்ண வேணாம். கொடுத்த முதல்ல கொடுத்து போகணும். இப்போ இதே தேவரா இருந்து ஆமா எத்தனை வித்தைகள், ஆமா எத்தனை காரணங்கள், உண்மை எத்தனை பெருமை, எத்தனை புகழ்ச்சி. என்ன ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசுங்க. நான் புகழ்ந்து பேசுனியா? வாழும் பொருளை நான் முன்கிட்டு நான் அடி வாங்குவதற்கு அடிப்பதற்கு நான் வந்தேன். இல்ல உனக்கு நல்ல கதை கொண்டு வந்த
நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா எனக்கு ஆமா இவன் எனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காரு. என்னப்பா என்னுடைய ஆமா மூலாதிய உண்மை இரண்யாசுரன் உண்மை எவருக்குமே அஞ்சோ நெஞ்சு மடித்தவர் இந்த உலகத்திலே நான் தான் கடவுள் கடவுள் அப்படி சொல்லப்பட்ட இரண்யாசுரனை கொல்வதற்காக ஆமா உண்மை 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 இரண்யாசுரனை கொல்வதற்காக ஆமா ராவணீஸ்வரன் ஆமா அந்த ஈசனையே ஜெயிக்கும் வல்லமை படைத்தவன். சரி அந்த ராவணன் என்ன செய்த தெரியுமா? அந்த கைலமலையை அப்படியே கரத்திலே தூக்குற நமக்கு சரியா? ராவணன் கைலமலை ஆமா அந்த சமயத்திலே சரி ஈஸ்வரத்தை சென்று ஈசா இந்த கைலமலை ஒருவன் தூக்கி விட்டான். ஆமா உன்னையே அவன் தூக்கி பந்து ஓடி சரி ஆகிறாள். ஆமா அவன் தூக்குற அளவுக்கு விட்டேனா அசுரர்களும் அமதி கொண்டு ஆடும். அதனால அந்த அரக்கனை அப்படியே காலில் மிதித்து விடுன்னு சொன்னான். ஆமா அது சொல்ல வச்சவன் இவன் உண்மையான இவனோட அளவுக்கு நல்ல இல்ல 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 இவனா சொல்ல இல்ல என்ன இந்த பட்டணத்திலே நீ ஒரு ராஜாவா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல நீ ஒரு ராஜாவை இருக்கிறியே, நீ வீரமடைத்தவனா இருக்கு என்ன பிரயோஜனம் நினைச்சு? உன்னுடைய பெரியவர்கள் உனக்கு பெரியவர்கள் கொண்டு விட்டார்கள். கொண்டு விட்டார்கள். நீ தனியாக அமைதியாக இருக்கிறியே என்ன பிரயோஜனம்? தேவ அரக்கர்கள் ஆமா உன் பேச்சு கேட்டு வந்ததுனால அரக்கர்கள் மாண்டிருக்கிறார்கள். சொல்லு உன் பேச்சு கேட்டதனால் தான் அத்தனை பேர் மாண்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உன்னை இதே வீரவாளினாலே இந்த உடைவாளினாலே உன்னை ஓங்கி ஒரே விட்ட வெட்டி எறிஞ்சிட்டான்னு வச்சுக்கோ. வா உட்கார். என்ன அப்படி வெட்டக்கூடாது, புத்தியத்தை மூட்டி விட்டுறாரு. இதுதான் குமரி தீர்த்தம். என்ன தீர்த்தம்? என்ன தீர்த்தம்? குருவி போட்டா முடிக்காத தீர்த்தம் சாமி. இது எங்க மலையில வருது? அப்படிங்களா? காசி தீர்த்து பாத்துக்கிறேன், தீர்த்து பாத்துக்கிறேன், இல்ல ராமேஸ்வரம் தீர்த்து பாத்துக்கிறேன். ஆனா குமரி தீர்த்து சொன்னீங்க, அது தீர்த்து எங்கடா இருக்கு? கேளு, எங்க வருது? அதுங்களா அதுக்கு சாமி அந்த மாதிரி குடும்பத்துல பறக்கல சார். எந்த குடும்பத்துல பிறந்தது முக்கியம், என்ன கேரக்டர் தான் முக்கியம். ஆமா அப்படிங்களா? கலவகல் சந்திரந்து வருது சாமி. என்ன சந்தை? கலவகல் சந்திரந்து வருது. வாங்க. தீர்த்த மலையில தீர்த்தம் வச்சா அது எங்க வருது? அது மலையிலே பைப் இருந்து வருதுல. அந்த பைப் எல்லாம் சொல்றானே அந்த தீர்த்தம் எங்க வருது? நீ சொல்ற என்ன எங்க வருது? அந்த தீர்த்தம் என்ன சொல்ல பட்டணத்திலே தங்கமலையாக இருக்கிறியே என்ன பண்ணீங்க? என்ன சொல்ல போற நீ? நீ நேராக சென்று தேவலோக சென்று தேவலோகத்தில் தேவதரன் அதை கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறான். அந்த தேவலோகத்தை நீ ஆட்சி புரிய வேண்டும். தேவலோகத்தை நான் ஆட்சி புரிய தேவலோகத்துக்கும் உன்னுடைய முகத்துக்கும் உன் பார்வைக்கும் அம்மாவுக்கு வருமானமா இருக்கும். ஒரு பொறுப்பா இருக்கும் அந்த நாடு. கண்ணாடி ஒண்ணு ஜனமாட்டு மூக்கு நடக்கணு. இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு பாடுப்பா. காந்தி தாத்தா நேரு மாமா உலகில் வந்தாங்க. ஆமா ஒற்றுமையா பாடுபட்டு நடிக்க சொன்னாங்க. படிக்க சொன்னாங்க.
இந்த கண்ணாடியை பார்த்துட்டு காந்தி தாத்தா. ஆமா காந்தி தாத்தா. ஏன்னா காந்தி சுதந்திரம் வாங்கின தாத்தா காந்தி தாத்தா. அதனால காந்தி தாத்தா இந்த மகாதுர்கா நாடக சபா கோவில் ஆமா 8வது ஆரம்பிச்சவன் இது வரைக்கும் பெயில் ஆனது கிடையாது. சரியா? இதை வெறும் பயில் ஆவான்னு நல்லா படிக்கிறாரு. எல்லாம் ஆண்டு அம்மா புண்ணியத்துல படிச்சுட்டு டாக்டரோ ஒரு குஞ்சினீரோ புத்தூர் நாட்டுல 2வது மாணவனா தெருக்கூத்து ஆடிக்கிட்டே 2வது மாணவனா வந்தவன். ஆனா இந்த புலியூர்ல இருக்கிறவங்க பூரா படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சோத்த வடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா புது நிலம் அதிகம் பஞ்சல்ல வசதி அதிகம் கவர்மெண்ட் வேலை வேணாம். சரி வேல்முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு சொல்லி தேவலோகத்திற்கு தேவலோகத்தில் நீ கொஞ்ச நாள் ஆட்சி புரிய வேண்டும். தேவலோகம் போகணும். ஆமா நாரதா நீ சொல்ற வார்த்தை எதுவும் சூழ்ச்சி கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்படியா? ஆமா. வராமல் போய்விட்டார் உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் வரக்கூடிய எலும்பு இருக்குது பத்தியா? எப்படி வருவேன்? எப்படி பின்னாடியே வரணும். ஆமா கூப்பிட்டா இவன் வரணும். இவன் உடம்புல இருந்தா எதை எடுப்பேன் தெரியுமா? சரி சதையை எடுக்க மாட்டேன், ஈரலை எடுக்க மாட்டேன், ரத்தத்தை குடிக்க மாட்டேன். உடம்புல இருக்கிற எலும்பு பூரா தனியா எடுத்துருவேன். தனியா எலும்பு எடுத்துட்டா உடம்பு எப்படா இருக்கும்? அதனால நாம் எங்க போறது தெரியுமா? எங்க இப்பொழுது எனக்கு பணம் பண்றாங்க இல்லையா? அத்தனை பேரை போன் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏனென்றா நம்ம ஜெயகிருஷ்ண வாத்தியாருக்காக அவங்க சொந்த பந்தம் ஜாதி ஜனம் அக்கா தங்க அனைத்து பேர்களும் நம்ம ஜெயகிருஷ்ண வாத்தியாருக்காக காசு கொடுத்திருக்கார்கள். அவங்களுக்கு அக்கா தங்க சீதாலட்சுமி போலையும் அண்ணன் நம்ம ஹரிராமரை போலையும் பட்டி பெருத்து பால்பான் உண்டாக்கி மண்டபடுத்த சொன்னாங்க. வளர்த்து அவங்க குலம்போது வளர வேண்டாம். இல்ல நான் வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? வக்ரத்தண்டன். மாயாவி மற்றும் ஆளக்கூடிய வக்ரத்தண்டன். இந்த வக்ரத்தண்டனுக்கு பணத்தை போட்டதுக்காக புகழ்ந்து இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். சொல் பேசுறேன். சொல்லு. அங்க பார்க்க கூடாது. சொல்லு. சக்தி வா. என்ன சக்தியே ரெண்டு பேர்ல யாரு டக்குன்னு சொன்னீங்க பாக்குறேன். சொல்லு. இன்று நடக்கக்கூடிய மகாதுர்கா திருவிழாவை முன்னிட்டு இன்று நடக்கக்கூடிய தெற்குத்திலே ஜெயகிருஷ்ணன் அவர்களை பாராட்டி அனைவரும் காசு கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியுங்க. நீங்க பைக்கு ஆரம்பிச்சு நல்லா தெரியும். என்னாச்சு? என்னாச்சு? நான் திருவிழாக்கு வந்தேனா? ஆமா. வர அவசரத்துல ஜெட்டி போட மாட்டேன். போய் போட்டு இப்படி நெல்லிவாசல் நாட்டுல புலியூர் கிராமத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்துல திருவிழா நடக்குது. வேட்டியை கட்டி இருக்கிற, சட்டிய மாட்டி இருக்கிற, கழுத்துல ஒயிரையும் மாட்டி இருக்கிற, கண்ணாடிய மாட்டி இருக்கிற, கட்டிய மட்டும் மாட்டாத வந்து ஏண்டா எனக்கு அடிக்காதீங்க. ஏன் எனக்கு அடிக்காதீங்க. என்ன காரணம்? ஜெட்டியே போடலீங்க. அதனால தான்
வக்ரத்தண்டன். வக்கிரத்தண்டன். யாரு? வக்கிரத்தண்டன். மாயாவி வட்டத்தை ஆளக்கூடிய சரி வக்ரத்தண்டன் வந்திருக்கான். ஆமா அப்படின்னு சொல்லு. நம்மை பத்தி பெருமையாற்ற நடக்குது. சரி இல்ல கேவலமா நடக்குது. ஆடியன்ஸ் வராரு. சரி சரி சாமி, ஏனென்றால் நம்ம நாட்டில் எந்த ஒரு பஞ்சம் இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு சிரமம் கிடையாது. நம்மளே உலக கடவுள், நம்மளே ராஜ்யம். ஆமா, நம்மளுக்கு யாரும் ஆட்டோ வச்சுக்கோ யாரும் முடியாது. சொன்னாயா ஐயா, போன உடனே திவ்ய லோகத்துல நாட்டு அதிபதி பொன் பொருளுக்கோ இல்ல மத்த பொருளுக்கோ பஞ்சம் இருக்கிற நாட்டை பத்தி புது தகவல் சாமி. உன்னை பத்தி எதுவுமே சொல்ல சாமி. ஒன்றுமே பேசல. தற்பெருமை அதிகமாக. தன் பெருமையை தன்னால கொண்டாடக்கூடாது. எவன் ஒருவன் தன்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கொண்டான் கண்டிப்பாக அவன் கழிவு அதிகம். நான் ஏன் தூங்குறேன்னு பெருமை தூங்கக்கூடாது. ஐயா ஐயோ காதல் முடிவு போன யாரா பதில் சொல்றது? பாட்டி நீ காட்டி கொடுக்க போற பாட்டி கடைக்க போயிருக்க போறேன். எனக்கு மதிப்பு தரல. மதிப்பு தரல. உண்மை இருக்கும் போது நம்ம பேரை போய் கூடுகிறேன். அண்ணவருக்கு என்ன அனுமதி வேணும், நம்முடைய பாதத்தை படிந்து அண்ணருக்கு என்ன வேணுமோ சாமி. சாமி ஒரு விண்ணப்பம். விநாயகர் என்னத்தை நான் பேசிருக்கீங்க? விநாயகர் போயிட்டு பேசி முடிக்கிறீங்களா? ஒரு விண்ணப்பம் சாமி. என்ன? ஏனென்றா அவர் என்ன பொருள் வேணும்? துணி வேணுமா? பொருள் வேணுமா? என்ன வேணும்? என்ன பார்க்கணும். அண்ணவரால உனக்கு என்ன அனுமதி வேணும் அதை பெற்றுக்கொண்டு ஓடிப்போ. யாரா இருந்தாலும் சரி. விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான். கெட்டு போறவன் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டான். உண்மை. இந்த இந்திரன் என்ன செய்தான் தெரியுமா? ஒரு நேரத்தில் சரி எப்படியாவது என் பாட்டனான் யார் தெரியுமா? இந்த உலகத்தை ஆள வேண்டும். நீதி தர்மத்தோடு என்ன செய்யணும்? நீதி தர்மத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு 100 யாகத்தை செய்தான். 100 யாகம். ஆமா சரியா? இந்த 100 யாகத்தை யார் செய்யறாங்களோ அவர்களுக்கு இந்த பொன்னுலகத்தை பட்டணமாக்க வேண்டும். அந்த பட்டணத்தை ஆட்சி புரியும் சக்தி கிடைக்கும். அப்படி என்று கடவுளுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகத்தின் என்ன செய்தார்கள்? என்னுடைய பாட்டனார் 100 யாகத்தை முடித்தார்கள். அப்படியே 100 யாகத்தை முடித்தார். 100 யாகத்தை முடித்தார். ஆமா. அந்த சமயத்திலே சரி அந்த யாகத்தை முடித்து அப்படி அவனை எப்படியாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நேராக இவன் சென்று சரி நாராயணனிடத்திலே முறையிடு. என்ன செய்தாரு? ஒரு ஏழை பிராமணனாக. சரி யாராக? ஏழை பிராமணனாக பிச்சை கேட்க வந்து அந்த பிச்சை கேட்கிற சமயத்திலே 3 அடி மண் கேட்டான். எத்தனை அடி? 3 அடி. 3 அடி மண். 1 அடியே பூமியும் இன்னொரு அடி ஆகாயத்தையும் இன்னொரு அடி எடை எங்க கேட்க யார் கேட்கறது? யாரு? அந்த நாராயணமூர்த்தி. அப்படி கேட்கிற பொழுது சரி என்ன செய்தார்கள்? எங்கேயுமே இடம் கிடையாது. அப்ப என்ன செய்தார்? என் பாட்டனார் மாபலி சக்கரவர்த்தி சரி தன் சிரசை காண்பித்தார். சிரசை காட்டின உடனே அந்த பாதத்தால் அழுத்தி பூமிக்குள்ள அனுப்பிவிட்டான். உண்மை. சரியா? அதற்கு காரணகர்த்தாவை உண்மை. சரியா? இந்த பொன்னுலகத்தை பிரமாட்டங்களை ஆமா யார் வெளியிட்டு இருக்கிற இடமே தெரியல. ஒரே குத்தால கால்
கை வேறு உடல் வேறு டாடா பிரிந்து போச்சு. இந்த மாயாவரி பட்டணத்தை ஆளக்கூடிய வக்ரதந்தனை ஜெயிக்க முடியாது என்பதற்காக ஆமா. அந்த இந்திரன் என்ன செய்யலாம் தெரியுமா? பறவையாக உருமாறி சரி கிளியாக உருமாறி இந்த இடத்தை விட்டு பறந்து மாயாமா போயிட்டான். சரியா? அது அடுத்தபடியாக எங்க போன தெரியுமா? போனோம் முக்கன் படைத்த சிவனை காண வேண்டும். சரிங்க. அதற்காக கையில போகணும். போகலாமா? ஏய், இப்படி நான் அநேகமா போயிட்டு ஆகாது. அதனால எனக்கு தேவி. ஏன் சாமி நான் வரணுமா இல்லைங்களா? கண்டிப்பா வரணும் சாமி. என் முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டு வந்துட்டேமா? ஆமா இது முன்னாடி இருந்திருக்கும். சரி லேட் பிக்கப். உன் மனைவி கேட்கணும். ஆமா நீ சொல்றது சரியா தான் இருக்கு. அதனால அந்த இடத்துல என் தேவி கிரணாவல்லி. கிரணாவல்லி என்ன வள்ளி? கிரணாவல்லி. கிரணாவல்லி. நான் யா பேர் கிரணாவல்லி. உங்க வீட்டுக்காரி என்ன பேர்? எங்க வீட்டு வரியா மரணவல்லி நிச்சயம். அதனால ஏற ஓடு சென்று உன் கணவர் அழைத்தார் என்று சரியா? உன் முண்டாட்டி நேரா என் முண்டாட்டிக்கு அனுப்பி என் முண்டாட்டி உன் முண்டாட்டி ஒன்னா பேசி உன் முண்டாட்டி என் முண்டாட்டி கூப்பிட்டு என் முண்டாட்டி உன் முண்டாட்டி கூப்பிட்டு உன் முண்டாட்டி என் முண்டாட்டி கூப்பிட்டு என் முண்டாட்டி உன் முண்டாட்டி கூப்பிட்டு சொல்லி சீக்கிரமா முண்டாட்டி மகாராஜா கிரணாவல்லி அழைக்க கிரணாவல்லி சமைக்கிறோம் அதனால கேட்டு